கடும் அமளிக்கிடையே 125 நாள் வேலை திட்ட மசோதாவான விபிஜி ராம்ஜி மசோதா நிறைவேறியது. 100 நாள் வேலை திட்டத்தில் மாற்றங்களை செய்வதற்கான புதிய சட்ட மசோதா எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான விபிஜி ராம்ஜி எனப்படக்கூடிய வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு திட்ட மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கப்படுவதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் ஊர்வலமாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களவையில் மசோதா மீது அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் பதிலளித்த போது எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று முழக்கமிட்டதால் கடும் அமளி நிலவியது. தொடர்ந்து பேசிய சௌஹான் ஊரக வேலை உறுதி திட்டத்தின் தொடக்கத்தில் மகாத்மா காந்தியின் பெயர் இல்லை என்றார். महात्मा गांधी जी के नाम पर नहीं रखा गया, वो तो नरेगा थी। बाद में जब 2009 के चुनाव आए तो चुनाव और वोट के कारण बापू याद आए, महात्मा गांधी याद आए और तब उसमें जोड़ा गया. அமைச்சருக்கு எதிரே மசோதா நகலை கிழித்து வீசி எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டனர். தொடர்ந்து கடும் அமளிக்கு மத்தியில் விபிஜி ராம்ஜி மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாநிலங்களவையிலும் குரல் வாக்கெடுப்பு மூலமாக மசோதா நள்ளிரவில் நிறைவேற்றப்பட்டது. விரைவில் இந்த மசோதா சட்டமாக உள்ளது. நூறு நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக புதிய மசோதா நிறைவேற்றப்பட்டதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இரவில் தர்ணாவில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மாற்றாக விபிஜி ராம்ஜி எனப்படக்கூடிய வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு திட்ட மசோதா மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நள்ளிரவில் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் மகாத்மா காந்தி புகைப்படத்தை ஏந்தியபடி அவைக்கு வெளியே தர்ணாவில் ஈடுபட்டனர். This bill has to be referred to a select committee, and the select committee will scrutinize the bill, and after hearing the stakeholders and deeply scrutinizing, you can bring the bill and we will help you. But they are not prepared to even refer it to select committee, and they are so in urgency. They brought the farm bills also like that. Later they were compelled to repeal it. So also the same will happen to this. தொடர்ந்து நாடாளுமன்ற நுழைவு வாயிலில் எம்பிக்கள் படுத்து உறங்கி போராடியதால் பரபரப்பு நிலவியது. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவை சிதைக்கும் வகையில் உள்ள விபிஜி ராம்ஜி மசோதாவை செயல்படுத்த வேண்டாம் என பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலை உறுதி சட்டத்தை ரத்து செய்ததற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். புதிய மசோதாவில் வேலை வாய்ப்பை 125 நாட்களாக அதிகரித்திருப்பது வரவேற்கத்தக்க அம்சமாக இருந்தாலும் மற்ற விதிகள் அதன் அடிப்படை கொள்கையை பலவீனப்படுத்துவதாக உள்ளதுடன் கூட்டாட்சி தத்துவத்தை அளிக்கும் வண்ணம் இருப்பதாக கூறியுள்ளார். 75ற்கு 25 என்ற நிதி பகிர்வு விகிதத்தை 60ற்கு 40 என்ற விகிதத்தில் மாற்றுவதால் மாநில அரசுகளுக்கு பெரும் கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் எனவும் மத்திய அரசுக்கு ஒருங்கிணைப்பு அதிகாரம் அளிக்கும் விதிகள் அடிமட்ட ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். திட்டத்தின் பெயரை மாற்றுவது மகாத்மா காந்தியின் கிராம சுயராஜ்யம் மற்றும் அதிகார பரவல் பற்றிய தொலைநோக்கு பார்வையை சிதைக்கும் வண்ணம் இருப்பதாக கூறியுள்ளார். இதனால் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவை சிதைக்கும் புதிய மசோதாவை செயல்படுத்த வேண்டாம் எனவும் பிரதமருக்கு முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக பொதுமக்களை காப்பதற்கு குரல் கொடுக்க சொன்னால் டெல்லியை குளிர்விக்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடியவர் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயர் மாற்றத்தை மட்டும் கைவிடக் கோரி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தன்னுடைய ஸ்டைலில் எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் கொடுத்திருப்பதாக விமர்சித்துள்ளார். அத்தோடு 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக உயர உள்ளதாகவும் பொய் ஒன்றை எடப்பாடி பழனிசாமி அவிழ்த்துவிட்டு இருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 125 நாட்கள் என்பது பேப்பரில் மட்டுமே இருக்கப் போவதாக அனைவரும் சுட்டிக்காட்டியும் அதை அறியாத அப்பாவியா இபிஎஸ் என்று முதலமைச்சர் வினவியுள்ளார். 100 நாட்கள் வேலை உத்தரவாதம் என்று சட்டம் இருந்த போதே பாஜக ஆட்சியில் மக்களுக்கு 20 முதல் 25 நாட்கள் மட்டுமே வேலை கிடைத்ததாக சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் அதற்கான ஊதிய தொகையையும் திட்டச் செலவையும் மாத கணக்கில் விடுவிக்காமல் வஞ்சித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் மத்திய அரசின் விருப்பத்தின் பேரில் அதிகாரிகள் விரும்பினால் வேலை வழங்கலாம் என்று விதிகள் மாற்றப்பட்ட பிறகு ஓரிரு நாட்கள் வேலை கிடைப்பதே அரிதாக போகிறது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
கிராமப்புற பெண்கள் மற்றும் ஏழைகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி வந்த திட்டத்திற்கு மூடு விழா நடத்த எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு பத்திரம் வாசிப்பது மன்னிக்க முடியாத பச்சை துரோகம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கூட்டணி என்பது தேர்தல் நேர ஒப்பந்தம் என கூறிய எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மையினர் பாதுகாப்பில் அதிமுக உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள CSI தேவாலய வளாகத்தில் அதிமுக சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேக் வெட்டி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். தொடர்ந்து மேடையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மையினரின் வாக்குகளை பெற திமுக கபட நாடகம் ஆடுவதாக விமர்சித்தார். சிறுபான்மை மக்களின் உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டபடி காக்கப்பட வேண்டும் என்பதில் என்றும் உறுதியாக இருக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். ஆக கூட்டணி என்பது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அமைக்கப்படுகின்றது. கொள்கை என்பது நிலையானது, அது அதிமுக இடத்தில் இருக்கின்றது என்பதை மட்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். திமுகவை தீய சக்தி என எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அடையாளப்படுத்தியதை குறிப்பிட்டு திமுக ஆட்சியில் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். சட்டமன்ற தேர்தல் களத்தில் தங்கள் கட்சியும் திமுகவும் மட்டுமே இருப்பதாக தவிக தலைவர் விஜய் பேசியுள்ளார். அண்ணா எம்ஜிஆரை பயன்படுத்துவதை யாரும் தடுக்க முடியாது என தவிக தலைவர் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் தவிக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர் ஈரோட்டின் சிறப்புகளான மஞ்சள், காளிங்கராயன் அணை குறித்து நினைவு கூர்ந்தார். பெரியாரை இரும்பு மனிதர் என்று புகழ்ந்த விஜய் கடந்த கூட்டங்களில் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தியதற்கு எழுந்த விமர்சனங்களுக்கும் பதிலளித்தார். அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம், எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம். அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து. அவங்கள பயன்படுத்துறதை பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் என்னோடது, எங்களோடது, நீங்களாம் எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். தொடர்ந்து பேசிய அவர் களத்திற்கே சம்பந்தம் இல்லாதவர்களை எதிர்க்க முடியாது என்றார். எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். இதன் மூலம் அதிமுக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் தவிகவுக்கு போட்டியே இல்லை என விஜய் கருதுகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தான் சலுகைகளுக்கு எதிரானவர் அல்ல என தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் தான் கூறிய வாக்குறுதிகளை தவறாக புரிந்து கொண்டு அவதூறு பரப்பப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. 24 மணி நேரமும் தன் மீது அவதூறு பரப்புவதை பற்றியே சிலர் சிந்தித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். என்னெல்லாம் அவதூறுகள் நம்ம விஜய் மேல சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம், என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம். இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி பொழப்ப நடத்துற சில சூழ்ச்சிக்கார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாது இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல. கிட்டத்தட்ட 30-33 வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு. 10 வயதில் சினிமாவிற்குள் வந்ததிலிருந்து தனக்கும் மக்களுக்கும் இடையே உறவு இருப்பதாகவும் விஜய் கூறினார். திமுகவை தீய சக்தி என்று சாடிய விஜய் தவிகவை தூய சக்தி என பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாமக்கல் கூட்டத்திற்கு பிறகு மீண்டும் ஜெயலலிதா பெயரை மேடையில் பயன்படுத்திய விஜய் திமுகவை கடுமையாக விமர்சித்தார். மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. அவங்க 2 பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. டிவிகே ஒரு தூய சக்தி. தொடர்ந்து பேசிய விஜய் செங்கோட்டையன் போன்று மேலும் சிலர் தவிகவுக்கு வர இருப்பதாகவும் தெரிவித்தார். விஜய் உரையாற்றி முடித்ததும் அவருக்கு செங்கோலை தவிக நிர்வாகி குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பரிசாக அளித்தார்.
தொண்டர்களுடன் செல்ஃபி எடுத்தபடி தாவேக தலைவர் விஜய் தனது விஜயமங்கலம் பரப்புரையை நிறைவு செய்தார். தாவேக தலைவர் விஜயின் விமர்சனங்கள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி, அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், விசிக தலைவர் தொல் திருமாவளவன், திக தலைவர் கி வீரமணி உள்ளிட்டோர் கருத்து தெரிவித்துள்ளனர். விஜய் கவர்மெண்ட் நடத்துறீங்களா இல்ல கண்காட்சி நடத்துறீங்களா என்னைக்கு நீங்க கேள்வி கேட்டுருக்கீங்களா? இல்ல சார், அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு வாட்டி பேச விடுங்க. களத்துல இல்லைன்றது எங்களுக்கு குறிப்பிடல. ஆனா அவர் மனசுல எங்களுக்கு குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா அவருக்கு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது முளைச்சி மூணையில கூட விடாதவர்கள், ஆலமரத்து நிழல் இன்னைக்கு எவ்வளோ இன்னைக்கு அந்த விழுதுகள் தொண்டர்கள் இன்னைக்கு தாங்கி எவ்வளோ பேருக்கு நிழல் தருகின்ற இயக்கம் எப்படிப்பட்ட களத்தெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திச்சிருக்குது. அப்படின்றத அரசியல் ஆத்திச்சுவடி அறியாதவர்கள் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் நான் சொல்றேன். அடுக்குமொழியில பேசுறதுக்கு யாரோ கற்று தந்திருக்கிறாங்க, தூய சக்தி தீய சக்தின்னு. அது மக்கள் முடிவு செய்வார்கள். அந்த கட்சி கொள்கை என்னன்னு சொன்னாதான் பெரியார் வழியா, பெரியார் வழி இல்லையா, அல்லது பெரியார் வழின்னு சொல்லிட்டு வேற ஒரு வழிக்கு போனா, ஈரோட்டுக்கு போறதுக்கு பதிலா நான் அதுக்கு பதிலா டெல்லிக்கு போறேன்னு வேற பக்கம் திரும்பிட்டு போனா அது பெரியார் வழி தான் அப்படின்னு அவர் உட்கார்ந்து சொல்றாருன்னா சொல்ற ஒரு சிந்தனைக்கு அவரை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும். கீழே இறங்கு தம்பி, கீழே இறங்குப்பா ப்ளீஸ், கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ. கீழே இறங்குங்க. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். கட்டுப்பாட்டை மீறிய தொண்டரை தாவேக தலைவர் விஜய் கண்டித்த காட்சியே இது. ஈரோடு விஜயமங்கலத்தில் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது கூட்டத்தில் தொண்டர் ஒருவர் கட்டுப்பாட்டை மீறி கம்பத்தின் உச்சியில் ஏறினார். இதனை கவனித்த விஜய் உடனடியாக தனது பேச்சை நிறுத்தி தொண்டரை நோக்கி கீழே இறங்குமாறு கண்டித்தார். தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ், கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ. கீழே இறங்குங்க. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். இதனிடையே விஜய் பரப்புரை மேற்கொண்டிருந்த போது பெண் ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அவர் மருத்துவ முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டார். இதெல்லாம் சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறது யாரோட ஆட்சியிலங்க? அடுத்து ரொம்ப முக்கியமா கூட்டம் முடிந்ததும் கோவையை நோக்கி விஜய் சென்று கொண்டிருந்த போது அவரது வாகனத்தை தாவேக தொண்டர்கள் பின்தொடர்ந்தனர். அப்போது பல்லக்கவுண்டன் பாளையம் பகுதியில் தொண்டர்களின் வாகனம் அந்த வழியாக சென்ற மற்றொரு வாகனத்தின் மீது மோதியதில் பெண் காயமடைந்தார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் போராட்டம் நடத்திய செவிலியர் பின்னர் கிளாம்பாக்கத்தில் விடிய போராட்டம் நடத்தினர். சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் அவர்கள் இரவிலும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் போராட்டத்தை தொடர்ந்ததால் பரபரப்பு நிலவியது. திமுக தேர்தல் வாக்குறுதி மற்றும் 356 செவிலியர் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சிவானந்தா சாலையில் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் நேற்று நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் மாலை 7 மணி அளவில் செவிலியர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றியதால் சலசலப்பு ஏற்பட்டது. கைது செய்யப்பட்ட செவிலியர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிடப்பட்ட நிலையில் நடைமேடையில் அமர்ந்து இரவு முழுவதுமாக போராட்டத்தை தொடர்ந்தனர். காவல்துறையும் தமிழக அரசும் நடந்துக்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது. எங்களது நியாயமான கோரிக்கை. இந்த கோரிக்கைக்காக நாங்கள் இன்னைக்கு மக்கள் மத்தியில் உட்கார்ந்து எங்களுடைய பிரச்சாரத்தையும் எங்களுடைய போராட்டத்தையும் நாங்கள் கண்டினியூ பண்ண போறோம். இதனிடையே செவிலியர்களுடன் பேச்சுவார்த்தையில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். பிறகு அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி குடுவாஞ்சேரி அருகே தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் நிலையில்